பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு நான் பன்னீர் வீட்டிலே செஞ்சுட்டேங்க. இந்த பன்னீர் நான் வீட்டில் செஞ்ச பன்னீர் தான். இன்றைக்கி பிள்ளைங்க பன்னீர் பட்டர் மசாலாவும் எனக்கு சப்பாத்தி இன்றைக்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்க கேட்ட மாதிரியே செஞ்சு கொடுப்போன்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது பட்டர் ஃபஸ்ட்டு போட்டு 2 பீஸ் போட்டிருக்கேன். போட்டு அது கொஞ்சம் இலகி வரும்போது அதுலேயே பன்னீர் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பட்டர் போட்டு நல்லா கொஞ்சம் இதானதுக்கப்புறம் தான் நான் இது பன்னீர் போட்டேன். பன்னீர் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னும் இது நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து செய்யும்போது தான் பட்டர் மசாலாவுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தாங்க இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்த அதே பாத்திரத்துலேயேவும் திரும்ப 2 ஸ்பூன் பட்டர் போட்டு அதிலே பொடிசாக அரிஞ்ச வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கணும். வெங்காய பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் அரை மூடி, ஒரு 10 முந்திரி, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு வதக்கணும். அந்த வதக்கும் போதே 2 தக்காளியும் போட்டு நான் வதக்கினேங்க. வதக்கி தான் இப்போ அதை அரைச்சி நான் இதில் சேர்த்துருக்கிறேன். அதுக்காக ரொம்ப நல்லா வதக்கணும்லாம் தேவையில்லை. சும்மா லைட்டாக அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கினேன், அவ்வளோதான். வதக்கி இப்போ அரைச்சி இந்த ஊற்றிட்டேன். கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா கொதிச்சக்கப்புறம் தான் இந்த பன்னீரை இதில் நான் சேர்க்குறேன். இந்த மாதிரி வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தயிர், கொஞ்சம் புளிப்பில்லாத தயிர் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். போதுங்க, இதுவே இது போதுமானது. இது கொதிச்சோன்னா அப்படியே நம்ம இறக்கிடலாம். ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிடலாம்.